முறையான கட்டிடம், அடிப்படை வசதிகள் ஏதும் இன்றி பள்ளி படிப்பை கற்க முடியாமல் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தினந்தோறும் தவித்து வரும் அவல நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சை பெரிய கோவில் மேம்பாலம் அருகே தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் துறையின் கீழ் பார்வையற்றோர் மற்றும் செவிதிறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கான உண்டு உறவிட அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. 60 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை உள்ளது. தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற மாவட்டங்களிலிருந்து பார்வையற்ற மற்றும் செவிதிறன் குறைபாடுடைய நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்த பள்ளியில் இதற்கு முன்பாக பயின்று வந்தனர். ஆனால் முறையான பராமரிப்பு இல்லாததால் இந்த பள்ளியில் தற்போது 105 மாணவர்கள் மட்டுமே பயில்கின்றனர். இதற்கு பாழடைந்த நிலையில் ஆங்காங்கே சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ள பள்ளியின் கட்டிடமே முக்கிய காரணமாக உள்ளது. மேலும் மாணவ மாணவிகளுக்கு என கழிவறை, குளியலறை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் திறந்த வெளியில் செல்லும் அவலம் இந்த பள்ளியில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவும் பார்வையற்றோர் மற்றும் செவிதிறன் குறைபாடுடைய மாணவர்களுக்கான பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் தரமாக கற்பித்து வரும் நிலையில் அவர்கள் எழுதுவதற்கு உருப்படியான கரும்பலகை இல்லாதது மாணவர்களின் கல்வி படிப்பிற்கு இருளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பள்ளியின் உள்ளே இருக்கும் நிலைமையை விட வெளிப்புறத்தின் நிலைமையை பார்த்தால் மாணவர்களின் பெற்றோர்கள் மட்டுமின்றி காண்போரையும் இந்த பள்ளிதானா என கேட்க வைக்கும் அவலத்தில்தான் உள்ளது. சிறிதளவு மழை பெய்தாலே பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கி பெரும் சிரமத்துடன் மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் மழைநீரால் மாணவர்களுக்கு தொற்று நோய் அபாயமும் நிலவி வருகிறது. இவை மட்டுமின்றி பல்லி, கரப்பான் என பல ஜந்துக்கள் உலாவரும் சமையல் அறையில்தான் மாணவர்களுக்கு உணவு சமைக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான சுற்றுச்சுவர் இல்லாமல் வெளிநபர்கள் அத்துமீறி உள்ளே நுழையும் நிலையில் இந்த பள்ளியில் விடுதி துணை காப்பாளர் இல்லாததும் பெற்றோர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. பள்ளியில் உள்ள குறைகளை சரி செய்ய கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் நிர்வாகி ராஜன் உடனடியாக இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். காதுகளாத செவித்திறன் மற்ற அந்த ஸ்கூல் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கு. பெண்களும் ஆண்களும் கலந்து படிக்கிற பள்ளி. ஆனால் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு நிலையற்றதாக இருக்குது. மாவட்ட நிர்வாகத்துக்கு பல முறை எங்கள் சங்கத்திலேருந்து கொண்டு போயிருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கான தீர்வு கிடைக்கல. இந்த மாதிரி மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமையும் அந்த கட்டடம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுக்கு மேலே அந்த கட்டடம் இருக்குது. பழுதடைந்து சீரமைக்க முடியாமல் எல்லாம் உடஞ்சி போயிருக்கு. இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா கழிப்பிட வசதி எல்லாமே டோர் இல்லை. அந்த கழிப்பிடம் ரூம்பாக இருக்குது. ஆனால் எல்லாமே கதவு இல்லாமல் திறந்த வழியாக தான் இருக்குது. இது சம்பந்தமாக நான் மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனுவை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அது நடவடிக்கை இல்லை. விளம்பரம் தேடுவதில் மட்டுமே குறியாக இருக்கும் திமுக அரசு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மீது சிறிதளவு இரக்கம் காட்டி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.